மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமா வந்து காலகாலமாக நல்ல படங்களும் வருது, மக்களுக்கு பிடித்தமான படங்கள் வருது, ஒரு சில பேருக்கு பிடிக்காத படங்களும் வருது. அதே போல் இந்த ஆண்டு தீபாவளிக்கு ஒரு 3 படம் இந்த வருட தீபாவளியை முன்னிட்டு வந்துச்சு. அது முன்னணி நடிகர்களுக்கெல்லாம் இல்லாமல் வருங்கால நடிகர்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கும் விதமாக ஒரு 3 நடிகர்களுடைய படங்கள் வந்து இந்த வருடம் வந்துச்சு. இந்த படங்கள் வந்து மக்களுக்கு நல்ல கருத்தை சொன்னிச்சா அப்படின்னு வெளியில் விசாரித்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இந்த 3 படத்துக்குமே ஏற்ற இறக்கமாக தான் பதில் சொல்கிறாங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறத இந்த 3 படத்துக்குள்ளதையும் அப்படி கம்மியாக இப்போ ஒரு சின்ன நேரத்திலே முடிச்சது. ஏன்னா சொல்கிற அளவுக்கு எதுவுமே நல்ல படம்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. காலம் வந்து வெகு தூரமாக போய்கிட்டு இருக்கு. அதாவது முன்னாடி வந்து இது பண்ணாங்க, முன்னைய காலத்தில் ஒரு ராஜ கதைகள் மக்களுக்கு நல்லது சொல்ல, அந்த பழைய காலத்திலே வந்து இப்போ சூழ்நிலை என்ன நடக்கோ அது பழைய காலத்து படங்கள்லேயே சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க இப்போ கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற தமிழ் கலாச்சாரத்தை வந்து புழுதோண்டி புதைக்காமல் இருக்கணும்னா ஒன்று மக்கள் மாறணும், இல்லை அரசியல்வாதியை மாற்றணும், இல்லை சினிமா துறையில் இருக்கிற இயக்குனர்கள் நடிகர்கள் வந்து கொஞ்சமாவது மக்கள் மீது கருணை கொண்டு நாசமாக போன நாட்டை திருத்துறதுக்கு கொஞ்சம் வழி பாருங்க. முதலாவது நம்ம பார்க்க போகிற படம் வந்து டியூட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிற இளவு என்ன கருமாந்திரம் டீட்டுன்ட்டு வச்சுருக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இது ஒரு சந்தேகத்திலே இருந்துச்சு. இந்த படம் வந்தோடனே அந்த சந்தேகம் ரொம்ப கிளியராக தெரிஞ்சு போச்சு. அதாவது மாமா வேலை பார்க்குறவங்க தான் டியூட்டி அப்படின்னு இந்த படம் சொல்ல வச்சுருக்கு. இந்த இயக்குனர் வந்து புது இயக்குனர்னு சொன்னாங்க. இதில் இந்த படத்தில் வந்து நிறைய வந்து ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, பல மைனஸும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கதையின் நாயகன் அவர் வந்து சரத்குமார் தான் இந்த கதையின் நாயகன். அவர் வந்து தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை செமையாக செதுக்கி செமையாக நடித்து கொடுத்துருக்காரு. அது அவருடைய கதாபாத்திரம் மிக அருமையாக இருந்துச்சு. கதையின் நாயகனாக வாழ்ந்ததற்கு சரத்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த கதையில் வந்து தெரு நாய்களை இந்த கதையோட கொஞ்சம் ஒப்பிட்டு காட்டியிருக்காங்க. அது உண்மையிலே இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் உள்ள இந்த மாநகராட்சி வந்து தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகள் அங்கங்கே அந்தந்த ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் உள்ள மாநகராட்சிகள் வந்து இந்த தெரு நாட்டு நாயை அழிக்கிறதுக்கு ரொம்பவே இவங்க இது பண்ணுறாங்க. இந்த படத்தை வந்து இவங்க இந்த ஆள்க வந்து அழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த நாட்டு நாய்களை அழிச்சிட்டாங்கன்னா நாளைய வருங்கால சந்ததிகள் இந்த படத்தை பார்க்கும்போது நாட்டு நாய்கள்லாம் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஏன்னா தொன்று தொட்டு காலங்காலமாக கருப்பசாமி, அப்புறம் ஐயனார், பைரவர், நம்ம கும்பிட்ற தெய்வங்கள் வந்து காவலுக்கு துணையாக நாய்களை வச்சு வழி வந்து வந்த ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் நாயை வந்து இவங்க அழிக்கிறதுக்கு, அரசியல்வாதிகள் வந்து நாயை அழிக்கிறதுக்கு ரொம்பவே திட்டம் போட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இதில் வந்து இந்த படத்தில் இந்த தெரு நாய்களை காட்டி அதில் ஒரு கதையை கொண்டு வந்து காட்டினாப்புல. ஆனால் இருந்தாலும் காதலுக்கும் நாய்க்கும் ஒரு வசனத்தை ஒன்று வச்சுருக்காங்க. அது சுத்தமான தேவையில்லாத இதுன்னு என்னுடைய கருத்து. உங்கள் கருத்து என்னன்னு கமெண்டில் தெரிவிங்க. அப்புறம் இந்த கதையில் வந்து கம்யூனிட்டியை பற்றி பேசியிருக்காங்க. ஜாதி வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஜாதி பார்க்குறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத ஒரு கருத்து ஒன்று வச்சுருக்காங்க. ஜாதி பார்க்குறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதுனா அவன் பொண்ணை பெற்றவன் அவன் பிள்ளைய அவனுக்கு தெரிஞ்ச ஜாதியிலையோ அவன் சொந்தக்கார பையனுக்கோ கட்டி வைக்கிறதுக்கு அவன் ஜாதி பார்க்குறது தப்பே இல்லை. இவங்க நேற்று வந்த பிடுங்கி வந்துட்டு ஜாதியை ஒழிப்பேன், அதை செஞ்சிருவேன், மலையை சாய்ச்சிருவோம், மட்டையை சாய்ச்சிருவோன்னா இது வந்து நாங்கள் ஏற்றுக்குள்ளே இதை ஒரு யூடியூப் சேனல் வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த மீசையை முறுக்கிக்கிட்டு
இருக்கிற ஆட்களுக்கு அம்மா கசக்கத்தான் செய்யும். சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றவன், அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாதவன், தன்னுடைய சுயஜாதியில் வந்து தான் பிள்ளையை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு ரோசம் கண்டிப்பாக இருக்கத்தாண்டா செய்யும். உங்களை மாதிரி அடுத்த சொத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அடுத்த ஜாதி எதுக்கு போகணும்? தான் ஜாதி தான் சொந்தக்காரனுக்கு அவன் பிள்ளையை கொடுக்கறதுனால உங்களுக்கு எதில் வலிக்கு? அதனால் இந்த படத்தோடைய கருத்து வந்து என்னுடைய கருத்து. அதை அதாவது ஒரு விளம்பரம் ஒன்று அரசு சார்பாக சில வருடங்களுக்கு முன்னாடியில் கொடுத்தாங்க. அது முன்னணி நடிகரோடைய படமும் அந்த டைமில் வந்துருந்துச்சு. அவர் வந்து இதை தான் சொல்லியிருந்தார். ஒரு உதாரணத்துக்கு அந்த விளம்பரத்தை சொல்லியிருந்தார். புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு ஒரு விளம்பரம் ஒன்று வந்துருந்துச்சு. அதாவது அந்த நடிகர் வந்து தன்னுடைய படத்துக்கு ஒரு எதிர்ப்பு வரும்போது இந்த முன்னணி நடிகர் சொன்னார், புள்ளிராஜா புள்ளி வச்சு கோலம் போட்டதுக்கப்புறம் இந்த விளம்பரம் கொடுக்காங்க, இது புள்ளிராஜாவுக்கு தேவையில்லாத விளம்பரம் அப்படின்னு சொன்னார். அது யார் என்னன்னு புரிஞ்சிருந்தா புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் வந்து நிறைய மைனஸ், ஒரு ப்ளஸ்ஸோட இந்த படத்தோடைய இதை நம்ம முடிச்சுக்கிறோம். அடுத்த படம் என்னென்னா டீசலில் வந்து மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற வரனால இந்த படத்தை பற்றி நான் எதுவுமே பேச விரும்பலை. அது கொஞ்சம் சுமார் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படி தான் சொல்ல முடியும். மூன்றாவதாக ஒரு படம் இருக்குது, அந்த படத்துக்கு நான் தனியாக போடுறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.